Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. சேலத்தில் அமைச்சர் ராஜேந்திரனின் அண்ணன் மருமகள் தங்களை அமைச்சரின் குடும்பத்தினர் வன்கொடுமை செய்வதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அமைச்சரின் அண்ணன் மருமகள் தேவி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். சார், வீடு இருக்குன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணாங்க. அப்ப வீடு கேட்கறது தான் நியாயம். நல்லா போயிட்டு இருக்க ஃபேமிலில நீங்க அப்ப வீடு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த டைம்ல வீடு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. தங்கறதுக்கு வீடு இல்லைங்க சார். தங்க வாடகை வீட்டுல தான் இருக்கேன். இது வரைக்கும் 8 வீடு மாத்திட்டேன். அப்ப வீட்டை காமிச்சுதானே இவங்க கல்யாணம் பண்ணாங்க. இல்ல, உங்க ஹஸ்பண்ட் கூட நீங்க இருந்து சொல்றீங்களா, நீங்க தனியா இருந்து சொல்றீங்களா? தனியா 8 வருஷமா வந்து ஒவ்வொரு தடவையும் வீடு மாத்திக்கிட்டு தான் சார் இருந்தேன். நான் 8 வீடு மாத்திக்கிட்டு இருந்தேங்க சார். ஹஸ்பண்ட் கூட தான். ஆமா. சரிம்மா, இப்ப இந்த கருத்து வேடு தொடர்பா இப்ப வந்து குடும்ப நல நீதிமன்றத்துல வழக்கு போயிட்டு இருக்கு, ஹியரிங்கும் போயிட்டு இருக்காரு. இப்ப நீங்க திடீர்னு இப்படி இந்த தனியா, அதாவது அங்க வழக்கு போயிட்டு இருக்கும்போது தனியா இப்ப இந்த எலெக்ஷன் டைம்ல நீங்க ப்ரெஸ் சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? சார், நான் ரொம்ப மாசமா பண்ணிட்டு தாங்க சார் இருக்கேன். என்னை ரொம்ப பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எங்க அம்மாவை தம்பி எல்லாரையுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ வெளியே யாருக்கிட்டையும் போகக்கூடாது, நீ இப்படிதான் அலையணும். போய் நான் நிறைய தடவை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன், எஸ்பி ஆஃபீஸ் போயிருக்கேன். எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாதுங்க சார். ஜட்ஜு வரைக்குமே அவங்களுக்கு தான் சார் சப்போர்ட் பண்றாங்க. என் குழந்தை இன்ன வரைக்கும் எங்கிட்ட காமிக்காம தான் சார் இருக்காங்க. நீங்க இப்ப இந்த சமயத்துல ஏதாவது அமௌண்ட் டிமாண்ட் பண்றதுக்காக இப்படி இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். அவர்கிட்ட அது தோணுமா எதுவும் பேசுறீங்க? இல்லைங்க சார், பேசுறேன். ஆனா அவரு ஆதாரம் சொல்றாரு, நீங்க வந்து பணம் கேட்டு 2 கோடி ரூபாய் கேட்டு நீங்க மிரட்டினீங்க. ஆமாங்க சார், அவங்க டிவோர்ஸ் கேட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலங்கிறப்போ நான் என்ன சார் பண்ணுவேன்? நடுத்தருவில நிக்க முடியும். 2 crores கேட்டீங்க, 2 crores கேட்டீங்க அப்படி. அது அவருக்கு எவ்வளவு? 20% சார். இதெல்லாம் சும்மா பேசினாங்க சார். இல்ல மேடம், அவங்க இத சாட்சியா டிவோர்ஸ் கேட்டிருக்கீங்க. அவங்க இத கொண்டு வராங்க. இத விட்டுருங்க, டிவோர்ஸ் கேட்டிருக்கீங்க. ஏன்னா இது நான் பேசல, இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் பேசினேன். இன்னைக்கு காலையில இவர் பேசினாரு இந்த மாதிரின்னா சரி அப்படின்னு. அப்ப அதுக்கப்புறம் தான் அந்த சண்முகன்றவட்ட என்னங்க பிரச்சனைன்னு பேசும்போது தான் அவர் இதெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி டிவோர்ஸ் கேட்டிருக்கீங்க. டிவோர்ஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் வரும். as a lawyer அவருக்கு தெரியும். செட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். அதுக்கு முன்னாடி நீங்க பணம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? செலவுக்கு பணம் வேணாமா சார்? குடும்ப நடத்துறது டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, எதுமே டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது எவ்வளவு நாள் சார் அலையிறது? பணமே இல்லாம நான் இப்படி கேஸ் நடத்த நீதிமன்றம் தான் கேட்கணும். நம்ம கேட்க முடியாது. நீதிமன்றம் வாகனத்து வழக்கு போயிட்டு இருக்கு. நீங்க எந்த காம்பன்சேஷன் கேட்டாலும் எங்க கேட்கணும்? கோர்ட்ல தான் கேட்கணும். எனக்கு சீக்கிரமா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அது நீதிமன்றம் தான மேடம் முடிவு பண்ணணும். அது வந்து யாரும் அனாதையோ நான் எல்லாமே